தமிழக அரசியலில் தவிக கூட்டணி பெரும்பான்மை பெற்றது. தவிக 107 சீட்டுகள், காங்கிரஸ் 5 சீட்கள், கம்யூனிஸ்ட் 4, விடுதலை சிறுத்தை கட்சிகளின் 2 சீட்கள் சேர்த்து மொத்தம் பெரும்பான்மைக்கு தேவையான 118 சீட்டுகளை தவிக கூட்டணி பெற்றது. தவிகவுக்கு காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2 யூனியன் முஸ்லீம் லீக் ஆதரவு தெரிவித்த நிலையில் அவர்கள் வழங்கிய ஆதரவு கடிதத்துடன் கவர்னரை சந்தித்து ஆட்சி அமைக்க தவிக தலைவர் விஜய் உரிமை கோரினார். சட்டசபை தேர்தலில் போட்டியிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் எம்எல்ஏக்கள் 2 பேரும் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதனை அடுத்து எந்தவித நிபந்தனையுமின்றி ஆதரவு அறிவிப்பை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வெளியிட்டுள்ளது. சட்டசபை தேர்தலில் 108 இடங்களில் வென்று பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாமல் தவித்த தவிகவுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஆதரவளிப்பதாக அறிவித்துள்ளது. தவிக ஆட்சி அமைக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவு அளித்துள்ளது. திருச்சி கிழக்கில் போட்டியிட்டு வென்ற பின் திருமாவளவன் உட்பட அக்கட்சியைச் சேர்ந்த 2 பேர் அமைச்சர்களாகின்றனர். தவிகவிற்கு ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை சீட்கள் கிடைத்த நிலையில் தவிக அலுவலகமான பனையூரில் தவிக நிர்வாகிகள், தொண்டர்கள் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் புதிய ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கையை கவர்னர் உடனே எடுக்க வேண்டும். புதிய அரசு அமைய வேண்டியது காலத்தின் கட்டாயம் மட்டுமல்ல, ஜனநாயகத்தின் முக்கிய பணி என திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் நலன் கருதி திராவிட கட்சிகள் ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கையை எடுப்பார்கள் என புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் அதிமுக, திமுக சேர்ந்து ஆட்சி அமைக்கப் போவதாக வரும் செய்திகள் மிகவும் வேதனை அளிக்கிறது. இது வாக்களித்த மக்களுக்கு செய்யும் துரோகம் என அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் சசிகலா தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் பேராதரவை பெற்ற தவிகவை ஆட்சி அமைக்க அழைக்காமல் கவர்னர் காலதாமதம் செய்வது ஜனநாயக மரபுகளுக்கு எதிரானது என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சட்டசபையில் தான் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும், எண்ணிக்கையை கோருவது கவர்னரின் பணி அல்ல என்கிறார் சிபிஎம் தேசிய பொதுச் செயலர் பேபி. விஜயால் மட்டுமே ஆட்சி அமைக்க முடியும் என்றார். யாரும் எங்களிடம் ஆதரவு கேட்கவில்லை, நாங்களும் யாருக்கும் ஆதரவு கொடுக்கவில்லை என்பதை பாரதிய ஜனதா தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறது என நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். அதே நேரத்தில் மக்களின் தீர்ப்பை பாரதிய ஜனதா தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறது என்றார். தவிக ஆட்சி அமைப்பதில் இழுபறி நீடிப்பதற்கு பாரதிய ஜனதாவின் பங்கு எதுவும் இல்லை என மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். விஜயை கவர்னர் ஆட்சி அமைக்க அழைக்காதது குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு கவர்னரே வேண்டாம் என்பதுதான் திமுகவின் நிலைப்பாடு என திமுக எம்பி கனிமொழி பதில் அளித்தார். நெருக்கடி காலங்களில் ஒருவரை ஒருவர் கைவிட்டு விடுபவர்கள் நாங்கள் அல்ல என தமிழகத்தில் காங்கிரஸ் நிலைப்பாடு குறித்து உத்தரப்பிரதேச முதல்வர் அகிலேஷ் யாதவ் தெரிவித்துள்ளார். தவிக ஆட்சி அமைக்க ஆதரவு அளிப்பதாக 2 எம்எல்ஏக்களை கொண்டுள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி அறிவித்துள்ளது. தவிக தலைவர் விஜய்க்கு 10ஆம் தேதி வரை கவர்னர் அவகாசம் அளித்துள்ளார். அதுவரை காத்திருப்போம் என்கிறார் TKS இளங்கோவன். புதுச்சேரி முதல்வராக ரங்கசாமி மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மே 13 பதவியேற்கிறார். தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ், பாஜக அமைச்சர்கள் மற்றொரு நாளில் பதவியேற்க உள்ளனர். மேற்குவங்க மாநிலத்தின் முதல் பாரதிய ஜனதா முதல்வராக சுவேந்து அதிகாரி பதவியேற்க உள்ளார். அக்னி மித்ரா பால் என்பவர் மேற்குவங்கத்தில் முதல் பெண் துணை முதல்வராக பொறுப்பேற்பார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளது. இதில் 95.20% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். +2 பொதுத் தேர்வில் 98.87% பெற்று ஈரோடு மாவட்டம் முதலிடத்தில் உள்ளது. 98.05% பெற்று 2ஆம் இடத்தில் சிவகங்கையும், 97.63% பெற்று கன்னியாகுமரி மாவட்டம் 3ஆம் இடத்திலும் உள்ளது. +2 தேர்வில் மாணவர்கள் 93.19%, மாணவிகள் 97% தேர்ச்சி சதவீதம் பெற்றுள்ளனர். வழக்கம்போல் மாணவர்களை விட மாணவிகளே தேர்ச்சி சதவீதம் அதிகம் பெற்றுள்ளனர். ஜூன் 29 முதல் +2 துணைத் தேர்வு நடைபெறும் எனவும் +1 துணைத் தேர்வு ஜூலை 8 முதல் நடைபெறும் என பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. +2 பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தோல்வியடைந்தவர்கள் மனம் தளர வேண்டாம், வெற்றி அருகில்தான் இருக்கிறது என கூறியுள்ளார். +2 பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மாணவ செல்வங்கள் வாழ்வில் மேன்மையடைய மேற்படிப்புகளில் கவனம் செலுத்தி படியுங்கள். தேர்ச்சி பெறாதவர்கள் மனம் தளர வேண்டாம், அடுத்தடுத்த வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள் என்றார். +2 பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். உங்கள் கனவுகளை நோக்கிய உயர் கல்வி பயணத்தை மிகுந்த கவனத்தோடு தேர்ந்தெடுங்கள். தேர்ச்சி அடைய தவறிய மாணவர்கள் துவண்டுவிட வேண்டாம் என்றார். விஜய் ஆட்சி அமைக்க கவர்னர் அழைப்பு விடுக்க உத்தரவிடக் கோரி தவிக வழக்கறிஞர் எழிலரசி சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தவிகவுக்கு ஆதரவு அளிக்காது என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார்.
இந்திய கம்யூனிஸ்ட் சட்டசபை கட்சி தலைவராக டி ராமச்சந்திரன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தவேக ஆட்சி அமைக்க கவர்னருக்கு வழங்கப்படும் ஆதரவு கடிதத்தில் ராமச்சந்திரன் கையெழுத்திட்டுள்ளார். தமிழகத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அமைய வேண்டும். தவேக அரசுக்கு வெளியில் இருந்து ஆதரவு அளிக்கிறோம். அமைச்சரவையில் பங்கேற்க மாட்டோம் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியிலிருந்து விலகி தவேகவுக்கு காங்கிரஸ் ஆதரவு தெரிவித்ததை கண்டித்து திண்டுக்கல் மாவட்டம் பட்டிவீரன்பட்டி காங்கிரஸ் பேரூராட்சி மன்ற தலைவர் சியாமளா தனது பதவியை ராஜினாமா செய்தார். இத்தேர்தலில் எல்லோருக்கும் மக்கள் வாய்ப்பு கொடுத்துள்ளனர். அதனால் முழுவதுமாக ஒரு பக்கத்திற்கு தமிழகம் சாய்ந்துவிட்டது என சொல்ல முடியாது என வானதி கூறினார். தவேக ஆட்சி அமைப்பதற்கு கம்யூனிஸ்டுகள் ஆதரவு கடிதம் அளித்ததைத் தொடர்ந்து பட்டினப்பாக்கத்தில் உள்ள தவேக தலைமை அலுவலகம் முன்பு தொண்டர்கள் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர். இந்திய கம்யூனிஸ்ட் சட்டசபை குழு தலைவராக தளி எம்எல்ஏ ராமச்சந்திரன் தேர்வாகியுள்ளார். கட்சியின் இரு எம்எல்ஏக்களும் கடிதத்தில் கையெழுத்திட்டுள்ளனர். சென்னை கவர்னர் மாளிகை முன் பலத்த போலீஸ் பாதுகாப்பை மீறி 2 பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதிர்ச்சி அடைந்த போலீசார் அவர்களை உடனடியாக அப்புறப்படுத்தினர். விரக்தியில் காங்கிரஸ் போராட்டம் நடத்துகிறது. பாரதிய ஜனதா மீது தவேகவே குற்றம் சாட்டாத போது காங்கிரஸ் மட்டும் குற்றம் சாட்டுவது ஏன் என தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் கேள்வி எழுப்பியுள்ளார். சிபிஎம் செயற்குழு கூட்டத்தில் தவேகவிற்கு ஆதரவு அளிப்பதாக முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விஜய் ஆட்சி அமைக்க 2 வார கால அவகாசம் கேட்டதற்கு கவர்னர் அனுமதித்திருக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. கவர்னரின் செயல்பாடு திருப்திகரமாக இல்லை என்று கூறியுள்ளது. விஜய் கட்சியுடன் காங்கிரஸ் கூட்டணி வைத்தது ஒழுக்கக்கேடு என காங்கிரஸ் மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயர் விமர்சித்தார். இந்த வகையான அரசியலால் காங்கிரஸ் கட்சி முன்னேற முடியும் என்று நான் நினைக்கவில்லை என்றார். தவேக ஆட்சி அமைக்க விசிக இடதுசாரிகள் ஆதரவு வழங்க வேண்டும் என மக்கள் சமூக நீதி பேரவை சார்பில் திருச்சி மாநகரில் பல இடங்களில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாரதிய ஜனதாவின் நிழலாக கவர்னர் செயல்படாமல் வாக்காளர்களின் தீர்ப்பை ஏற்று விஜயை முதல்வராக பதவியேற்க அனுமதிக்க வேண்டும். பெரும்பான்மையை நிரூபிக்க அவருக்கு அவகாசம் அளிக்க வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். மதிமுக நிர்வாகக் குழு கூட்டம் மே 16ஆம் தேதிக்கு பதிலாக 13ஆம் தேதி சென்னை எழும்பூரில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ அறிவித்துள்ளார். தனது அதிகாரத்தின்படியே கவர்னர் செயல்படுகிறார் என நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். பெரும்பான்மையைத்தான் விஜயிடம் கேட்டுள்ளார். தேவைப்பட்டால் விஜய் நீதிமன்றத்திற்கு செல்லலாம் என்றார். மேற்கு வங்கத்தில் பாரதிய ஜனதா அமோக வெற்றி பெற்று நாளை ஆட்சி அமைக்கிறது. புதிய முதல்வரை தேர்வு செய்வதற்கான கூட்டம் இன்று நடக்கிறது. இதையொட்டி மேற்குவங்க பாரதிய ஜனதா அலுவலகம் முன் கொண்டாட்டங்கள் களைகட்டியுள்ளன. தவேக காங்கிரஸ் கூட்டணியில் சேர காங்கிரஸ் தலைவர் கார்கே இடதுசாரி கட்சிகள் திருமாவளவனிடம் பேசுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. காங்கிரசின் நிலைப்பாட்டை விளக்கியதாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தை ஆட்சி அமைக்க அழைக்காத கவர்னர் அர்லேக்கரை கண்டித்து பல மாவட்டங்களில் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தமிழகத்தில் யார் ஆட்சி அமைப்பார்கள் என்பதை காலம் மட்டுமே சொல்லும் என்கிறார் பாரதிய ஜனதா தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் BL சந்தோஷ். காங்கிரஸ் இறுதியில் அவமானத்தையே சந்திக்கும் என்றார். தமிழக தேர்தலில் பெரும்பான்மை கிடைக்காததே குழப்பத்திற்கு காரணம். ஆனாலும் மக்கள் தீர்ப்பையும் நாம் மதிக்க வேண்டுமென திமுக MP கனிமொழி தெரிவித்துள்ளார். எங்கள் நிலைப்பாட்டை நாங்கள் இன்னும் முடிவு எடுக்கவில்லை. மாலை நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின் நாளை காலை எங்கள் முடிவு தெரிவிக்கப்படும் என திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திமுக தயவோடு அதிமுக ஆட்சி அமைக்கப் போவதாக பரவும் செய்திகள் வெறும் வதந்தி என திமுக MP கனிமொழி திட்டவட்டமாக மறுத்துள்ளார். பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டியது சட்டசபைதான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஆதரவு கடிதங்கள், தேவைப்படக்கூடிய ஆதாரங்களை கவர்னர் கேட்கிறார். அதைக்கூட அவர் கேட்கக்கூடாதா என பாரதிய ஜனதா தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் பேசினார். சென்னை மெரினா கடற்கரையில் போராட்டம் எதுவும் நடக்காமல் தடுக்க துணை ஆணையர் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். நேற்று 150 பேர் குவிக்கப்பட்ட நிலையில் இன்று கூடுதலாக போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக நிர்வாகிகள் சட்ட வல்லுநர்களுடன் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தி வருகிறார். TR பாலு, KN நேரு, பொன்முடி, NR இளங்கோ உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். நிலையான அரசு என்பது 2 கட்சிகள் அதிகாரத்தை காக்கும் அரசியல் மொழி. திராவிட கட்சிகள் வாழ்நாள் எதிரிகள் என்கிறார் மாணிக்கம் தாக்கூர். 2 திராவிட கட்சிகள் ஒரே இரவில் ஒன்றானார்கள் என்றார். தவேக விவகாரத்தில் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள மரபுகளையும் வழிமுறைகளையுமே கவர்னர் பின்பற்ற வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் T. ராஜா வலியுறுத்தியுள்ளார். உங்கள் முன் 10 கோடி ரூபாய் வைத்தால் கூட கட்சியின் தலைவர் விஜயின் போட்டோவை பார்த்து நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் என தவேக MLA-க்களுக்கு பொதுச் செயலர் ஆனந்த் அறிவுறுத்தியுள்ளார்.
இது ரிசல்ட் தான், இதுவே லைஃப் கிடையாது என்பதை மாணவர்களும் பெற்றோர்களும் உணர்ந்து இந்த நாளை கடக்க வேண்டும் என மாணவர்களுக்கு முன்னாள் கல்வி அமைச்சர் மகேஷ் அறிவுறுத்தியுள்ளார். லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு திமுக பார்லிமெண்ட் குழு தலைவர் கனிமொழி கடிதம் எழுதியுள்ளார். அதில் காங்கிரசுடனான கூட்டணி முறிந்துவிட்டது, திமுக எம்பிக்களுக்கு தனித்தனியாக இருக்கைகளை ஒதுக்கீடு செய்ய தேவையான ஏற்பாடுகளை செய்யுமாறு கேட்டுக் கொள்கிறேன் என கூறியுள்ளார். பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய களம் சட்டசபை, கவர்னர் மாளிகை அல்ல. இந்த விதியை விளக்கி வலியுறுத்திய தமிழகத்தின் அரசியல் கட்சிகளை நான் பாராட்டுகிறேன் என ப. சிதம்பரம் கூறியுள்ளார். விஜயை ஆட்சி அமைக்க அழைக்காத கவர்னரின் இந்த நிலைப்பாடு முற்றிலும் அரசியல் அமைப்புக்கு விரோதமானது என சிவசேனா எம்பி சஞ்சய் ராவத் கூறியுள்ளார். தன் உருவத்தை பயன்படுத்தி ஏஐ தொழில்நுட்பத்தில் போலியாக தயார் செய்யப்பட்ட வீடியோக்களை தடை செய்ய வேண்டும் என காங்கிரஸ் எம்பி சசி தரூர் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். பீகாரின் முன்னாள் முதல்வர் நிதிஷ்குமாரின் மகன் நிஷாந்த் குமார் இன்று பீகாரின் சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார். விஜய் ஆட்சி அமைக்க அனுமதிக்க வேண்டும். அவர் சட்டசபையில் பெரும்பான்மையை நிரூபித்தால் பதவியில் தொடரலாம், இல்லையென்றால் ராஜினாமா செய்யலாம் என ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா தெரிவித்துள்ளார். பஞ்சாப் குண்டுவெடிப்பு சம்பவம் எதிரொலியாக நாடு முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் தமிழகத்தில் கல்பாக்கம் மணல் மின் நிலையம் உட்பட முக்கிய இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்த வேண்டும் என மத்திய உள்துறை எச்சரித்துள்ளது. நாசிக்கில் ஐடி நிறுவனத்தில் நடந்த மதமாற்றம், பாலியல் அத்துமீறல் சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்டு 25 நாட்களாக தலைமறைவாக இருந்த தலைவி நிட்டா கான் சத்ரபதி சம்பானி நகரில் வைத்து இன்று கைது செய்யப்பட்டார். அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சோம்நாத் கோயிலின் புதுப்பிப்பின் 75 ஆண்டுகள் நிறைவை குறிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்ச்சியில் பங்கேற்க கிடைத்துள்ள வாய்ப்பு மனநிறைவை தருவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு இந்தியரும் கோயிலை பார்வையிட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். தூத்துக்குடி மாவட்டம் பாஞ்சாலங்குறிச்சி வீரசக்கரதேவி கோயில் 70வது ஆண்டு விழாவை முன்னிட்டு ஊமத்துறை தொண்டர்படை சார்பில் 40வது ஆண்டாக திருச்செந்தூரில் இருந்து பாஞ்சாலங்குறிச்சிக்கு முருகன் கோயில் தீர்த்தம் மற்றும் ஜோதி எடுத்து செல்லும் தொடரோட்ட பேரணி திருச்செந்தூரில் தொடங்கியது. தேனி மாவட்டம் குச்சனூர் ஸ்ரீ வீரசக்கரதேவி கோயிலில் கும்பாபிஷேக விழா விமரிசையாக நடைபெற்றது. சிவாச்சாரியார்களால் கும்பாபிஷேகம் நடந்தது. திண்டுக்கல் மாவட்டத்தில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் ஜெனிஃபர் மரியா மற்றும் கௌதமுக்கு ஆசிரியர்கள், பெற்றோர்கள் இனிப்பு வழங்கி பாராட்டு தெரிவித்தனர். ஈரோடு, நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், நாமக்கல், கரூர் உட்பட 20 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறையில் கவர்னரை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்திய நிலையில் அங்கு வந்த திமுகவினர் தங்களது தலைமைக்கு காங்கிரஸ் துரோகம் செய்ததாக கூறி தாக்குதல் நடத்தினர். சென்னையில் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. +2 பொதுத் தேர்வில் 98.87% பெற்று ஈரோடு மாவட்டம் முதலிடம் பிடித்த நிலையில் ஈரோடு கல்வி அலுவலகத்தில் முதன்மை கல்வி அலுவலர் மான்விழி அலுவலர்களுக்கு இனிப்புகளை வழங்கியும் பட்டாசுகளை வெடித்தும் கொண்டாடினர். மே 17, 18 ஆகிய தேதிகளில் மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. +2 பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு வரும் 13ஆம் தேதி முதல் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் வழங்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழ் மொழி பாடத்தில் 83 பேர் 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். மாற்றுத்திறனாளி மாணவர்கள் 76.92% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். +2 தேர்வில் அதிகபட்சமாக கணினி அறிவியல் பாடத்தில் 6945 பேர் 100க்கு 100 எடுத்துள்ளனர். கணினி பயன்பாடுகள் பாடத்தில் 2099 பேரும், ஏதேனும் ஒரு பாடத்தில் மட்டும் 100 மதிப்பெண்கள் எடுத்தவர்களின் எண்ணிக்கை 16024 ஆகும். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறை கைதிகள் 238 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 2639 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளது. +2 தேர்வில் அரசு பள்ளிகளில் 92.16% பேர், அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 96.14%, தனியார் பள்ளிகளில் 98.72% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். விஜய்க்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க கோரி கையில் பதாகையுடன் திருப்பூரைச் சேர்ந்த தாவேக நிர்வாகிகள் 2 பேர் கவர்னர் மாளிகை முன் கோஷங்களை எழுப்பினர். பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை அப்புறப்படுத்தினர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. கோவை மாவட்டம் கோவில்பாளையம் அருகே எதிரே வந்த கார் மீது அரசு பஸ் மோதியதில் 28 வயதான ஹரிசங்கர் உயிரிழந்தார். 2 காயமடைந்தனர். இது தொடர்பாக பஸ் டிரைவர் தமிழரசன் என்பவரை போலீசார் கைது செய்தனர்.
ஊத்துக்குளி ரயில்வே யார்டில் தண்டவாள புதுப்பிப்பு பணிகள் நடைபெறுவதால் திருச்சி, பாலக்காடு, நாகர்கோவில், கோவை விரைவு ரயில்கள் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக சேலம் ரயில்வே கோட்டம் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஊழல் வழக்கில் ஜாமீனில் வெளியே இருந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் சிஇஓ கபில் சந்திரசேன அவரது இல்லத்தில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். நடிகர் சிவகார்த்திகேயன் தயாரிப்பாளராகவும் உள்ளார். அவரது தயாரிப்பு நிறுவன பெயரை பயன்படுத்தி மோசடி நடப்பதாக தகவல் வர ஒரு எச்சரிக்கை கொடுத்துள்ளார். அதில், எங்கள் எஸ்கே புரொடக்ஷன்ஸ் நிறுவனத்தின் படங்களுக்கு நடிகர்கள் தேர்வு செய்ய யாரையும் நியமிக்கவில்லை. எங்கள் நிறுவனத்தின் சார்பாக வெளியாகும் தகவல் மட்டுமே அதிகாரப்பூர்வமானது. இதற்கு மாறாக வரும் வாட்ஸ்அப், மின்னஞ்சல்கள் உள்ளிட்ட எதையும் நம்ப வேண்டாம். எங்கள் நிறுவன பெயரை தவறாக பயன்படுத்துபவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளனர். மலையாள நடிகையான பார்வதி தமிழிலும் பூ, மரியான் போன்ற படங்களில் நடித்துள்ளார். இவர் கூறுகையில், நடிக்க வந்த 7 ஆண்டுகளாக எனக்கு காதல் கதைகள் மட்டுமே வந்தன. ஹீரோக்களுடன் டூயட் பாடி சலிப்பு ஏற்பட்டது. நடிகைகள் என்றால் காதலிக்க மட்டும்தான் தெரியும் என்று நினைப்பது தவறு. எங்களாலும் சமூக நோக்கமுள்ள கதாபாத்திரங்களிலும் நடிக்க முடியும் என மாறுபட்ட வேடங்களில் நடிக்க தொடங்கினேன். ஆண், பெண் என்ற பாகுபாடு இல்லாமல் மனிதர்கள் சம்பந்தப்பட்ட கதைகள் என்ற மனநிலையுடன் இயக்குநர்கள் கதைகளை உருவாக்க வேண்டும். பெண்களின் திறமையை குறைத்து மதிப்பிட வேண்டாம். ஆண்களுக்கு இணையாக பெண்களாலும் சிறப்பாக நடிக்க முடியும் என்றார். ஜவான் படத்திற்கு பின் மீண்டும் ஒரு பாலிவுட் படத்தில் நடிக்கிறார் நயன்தாரா. இதில் சல்மான் கான் ஹீரோவாக நடிக்க வம்சி பைடி பள்ளி இயக்குகிறார். முக்கிய வேடத்தில் அக்ஷய் கண்ணா, ஃபகத் ஃபாசில், அரவிந்த் சாமி ஆகியோரை நடிக்க வைக்க பேசி வருகின்றனர். இதன் படப்பிடிப்பு நடந்து வருகிறது. ஸ்பை த்ரில்லராக உருவாகும் இந்த படத்திற்கு தி மெசஞ்சர்ஸ் என டைட்டில் வைக்க முடிவு செய்துள்ளனராம். எம்.ஆர். பாரதி இயக்கும் புதிய படத்திற்கு சைக்கிள் கேப் என பெயரிட்டுள்ளனர். நவாஸ், ஷெர்ரி அகர்வால் நடிக்கின்றனர். இயக்குனர் கூறுகையில், சிந்து பைரவி, முகவரி போன்ற படங்களில் காதலும் இசையும் இருந்தது. இந்த படமும் அந்த மாதிரி கதைதான். வார்த்தைகளால் சொல்ல முடியாத உணர்வுகளை வெளிப்படுத்தும் சக்தி இசைக்கு உண்டு. அதை இதில் சரியாக பயன்படுத்தியிருக்கிறோம். சதீஷ் பத்மநாபன் இசை என்றார். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் அனிருத் இசையில் ரஜினி நடிப்பில் வெளியான படம் கூலி. இதில் இடம்பெற்ற மோனிகா என்ற பாடலுக்கு பூஜா ஹெக்டே நடனமாடியிருந்தார். இதன் லிரிக் வீடியோ பாடல் தற்போது 300 மில்லியன் பார்வைகளை கடந்துள்ளது. தமிழ் சினிமாவில் 300 மில்லியன் பார்வைகளை கடந்த 10வது பாடல் இதுவாகும். மோனிகாவின் முழு வீடியோ பாடல் 130 மில்லியன் பார்வைகளை கடந்துள்ளது. டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்திற்கு பின் சந்தானம் நடிப்பில் படம் வெளியாகி ஓராண்டாகிவிட்டது. அவரின் அடுத்த பட அறிவிப்பிலும் தாமதம் நிலவியது. இப்போது செல்வின் ராஜ் சேவியர் இயக்கத்தில் இவர் நடிக்கும் படத்திற்கு லவ் பைட் என பெயரிட்டுள்ளனர். காதலுடன் கூடிய காமெடி கலந்த ஹாரர் த்ரில்லர் படமாக உருவாகும் என போஸ்டரை பார்க்கையில் தெரிகிறது.